Hello everyone, welcome to Max Learning Fun. இன்னைக்கு நாம permutations and combinationsல factorial representationனா மட்டும் என்னன்னு பார்க்கலாம். Factorial representation அதாச்சு n factorial. Yes. Okay. n factorial represent the product of preceding natural numbers. இப்போ n factorialனா n into அதோட previous number n minus 1 into அது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ போயிட்டு 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணும். ப்ரிசீடிங் நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும்தான். நம்பர்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ n's factorial can be written as n factorial n into n minus 1 into 3 into 2 into 1. ஸோ இப்போ நம்ம factorial for 5 natural numbers மட்டும் பார்க்கலாம் for example purpose. So 1 factorial வந்து 1, 2 factorial வந்து 2 into 1, 3 factorial na previous என்னென்ன numbers இருக்கு 3 into 2 into 1, 4 factorial 4 into 3 into 2 into 1, 5 factorial 5 into 4 into 3 into 2 into 1. அதா 1 வர வரைக்கும் previous numbers multiply பண்ணினே வருது தான் இந்த factorial ஓட purpose. Factorial representation எங்க யூஸ் பண்ணுவோம்னா permutation கண்டுபிடிக்கிறதுக்கும் காம்பினேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இதை சயின்ஸில் கூட சில இடத்துல அப்ளை பண்ணுவோம். கெமிஸ்ட்ரியில் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியில் எக்ஸட்ரா. ஃபஸ்ட்டு இந்த 5 நம்பர்ஸ் வச்சு சில முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் இல்லைனா எப்படி இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஃபேக்டாரியல் டேர்ம் ஃபார் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ பார்க்கலாம். ஸோ நல்லா இது கவனிச்சுக்கோங்க. 1 ஃபேக்டாரியல் வந்து 1, 2 ஃபேக்டாரியல் வந்து 2 into 1, 3 ஃபேக்டாரியல் வந்து 3 into 2 into 1, 4 ஃபேக்டாரியல் வந்து 4, 3, 2, 1 மல்டிப்ளைடு, 5 ஃபேக்டாரியல் வந்து 5, 4, 3, 2, 1 மல்டிப்ளைடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் 2 ஃபேக்டாரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 ஃபேக்டாரியலை வந்து நான் 2 into 1 எழுதுறேன். ஸோ நம்ம 2 ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம் 1 ஃபேக்டாரியல் ஈக்குவல்ஸ் 1. இப்போ இங்கே 1 இருக்கா, அப்போ 2 ஃபேக்டாரியலை நான் வந்து 2 into 1 ஃபேக்டாரியல்னு எழுதலாமா? எஸ். இப்போ இது புரியாது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் கிளியராக புரியும். ஸோ சேம் கேன் பி டன் ஃபார் 5 ஃபேக்டாரியல். சரி இப்போ பாருங்க 5 ஃபேக்டாரியல் ஈக்குவல்ஸ் 5 into 4 into 3 into 2 into 1. கரெக்டா? எஸ். இப்போ 4 into 3 into 2 into 1 என்னது 4 ஃபேக்டாரியல். கரெக்டா? எஸ். அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா 3 into 2 into 1 என்னது 3 ஃபேக்டாரியல். அப்போ எப்படி எழுதணும் 5 into 4 into 3 ஃபேக்டாரியல். நெக்ஸ்ட் 2 into 1 இருக்கா, இப்போ 5 ஃபேக்டாரியலை எப்படின்னு எழுதலாம் 5 into 4 into 3 into 2 ஃபேக்டாரியல். இப்படியும் நாம எழுதலாம். ஸோ அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் 5 ஃபேக்டாரியல் அதான் 4 into 3 into 2 into 1 ஃபர்ஸ்ட் அதை மட்டும் நம்ம வந்து குரூப் பண்ணிக்கிறோம். 4 into 3 into 2 into 1 என்னது 4 ஃபேக்டாரியல். இப்போ 5 ஃபேக்டாரியல் எப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம் 5 ஃபேக்டாரியல் வந்து 5 into 4 ஃபேக்டாரியல். இப்போ அதே மாதிரி 4 ஃபேக்டாரியல்னா என்ன 4 into 3 into 2 into 1, இல்லை 3 into 2 into 1 என்னது 3 ஃபேக்டாரியல். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே 2 ஃபேக்டாரியல், தென் அட் லாஸ்ட் 1's ஃபேக்டாரியல் ஆர் 1. So we will be using this mostly for solving sums. Dividing 2 factorials, combination solve பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம், permutation solve பண்ணும்போதும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகள் எக்ஸாம்பிள். ஸோ என்சிஆர்டி புக்கில் பேஜ் 106 நியூ புக்கில் எக்ஸாம்பிள் 6 compute 7 factorial by 5 factorial.
ஸோ எஸ் அதுதான் 7 ஃபேக்டாரியல் வந்து 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. நீங்கள் சொல்லலாம் ஈஸியாக இங்கேயே கேன்சல் பண்ணிடலாமா எல்லா நம்பர்ஸையும்னா அப்படியும் பண்ணலாம். ஈஸி ஸ்டெப் என்னதுன்னா 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 ஃபேக்டாரியல் 5 ஃபேக்டாரியல் 5 ஃபேக்டாரியல் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்படி டைரெக்டாக எழுதி கேன்சல் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட் வந்து இந்த ஃபேக்டாரியலை எப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ அதை தான் நம்ம இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் 7 இன்ட்டு 6 வருது. அப்போ 7 ஃபேக்டாரியல் பை 5 ஃபேக்டாரியல் வந்து 7 இன்ட்டு 6 அதான் 42. அதுக்கு ரீசன் எப்படி 5 ஃபேக்டாரியல் வந்ததுன்னு. நெக்ஸ்ட் அதில் செகண்ட் சப்டிவிஷன் 12 ஃபேக்டாரியல் பை 10 ஃபேக்டாரியல் இன்ட்டு 2 ஃபேக்டாரியல். இதுதான் கொஸ்டின். ஸோ 12 ஃபேக்டாரியல் வந்து 12 இன்ட்டு 11 இன்ட்டு 10 ஃபேக்டாரியல்னு எழுதலாமா? ஸோ பை 10 ஃபேக்டாரியல் இன்ட்டு 2 ஃபேக்டாரியல். ஸோ இந்த 10 ஃபேக்டாரியல் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 12 இன்ட்டு 11 பை 2. இப்போ பாருங்க 12 இன்ட்டு 11 பை 2 என்ன? 2 ஃபேக்டாரியல்னா 2 இன்ட்டு 1. 2 1s are 6 are 6 11s are 66. அதுதான் இங்கே ஆன்சராக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.2ல லாஸ்ட் சம் 5th ஒன். ஏன்னா மற்றதெல்லாம் ஈஸி. ஸோ 2 சம் மட்டும் பார்க்கலாம் ஹேண்ட் ரிட்டர்னில். எஸ் எவாலுவேட் n ஃபேக்டாரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டாரியல் இன்டூ சி ஃபேக்டர். இந்த சிம்பிளுக்கு அர்த்தம் மல்டிபிளிகேஷன். இன்டூ சிம்பிளுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்சிஆர் காம்பினேஷனுக்கான ஃபார்முலா. இது NCR. ஆக்சுவலி இதுக்கு மீனிங் இருக்கு. என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், ஆர்னா நீடட் அவுட்கம்ஸ். ப்ராபபிலிட்டியில் வர மாதிரி கிடையாது, இது வேற. ஸோ ஜஸ்ட் இது மட்டும் பார்க்கலாம் இந்த சம்முக்கு. ஸோ n ஃபேக்டாரியல் என்ன? இப்போ n வேல்யூ 6 கொடுத்தாச்சு. 6 ஃபேக்டாரியல் பை r வந்து 2. ஸோ 6 மைனஸ் 2 என்னது? 4 ஃபேக்டாரியல் இன்டூ r வந்து 2 ஃபேக்டாரியல். ஸோ 6 மைனஸ் 2 4. ஸோ 6 ஃபேக்டாரியல் எப்படின்னு எழுதலாம்? 6 இன்டூ 5 இன்டூ 4 ஃபேக்டாரியல். இப்போ இந்த 4 ஃபேக்டாரியல் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது 6 இன்டூ 5 பை 2 ஃபேக்டாரியல். 2 ஃபேக்டாரியல் வந்து என்னது? 6 இன்டூ 5 பை 2 ஃபேக்டாரியல் 2 இன்டூ 1. ஸோ 2 1s are 2 3s are 3 5s are 15. அதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ அட்லாஸ்ட் புக்கில் இருந்து ஒரே ஒரு சம் பார்க்கலாம். Yes. Is 3 factorial plus 4 factorial 7 factorial. ஸோ பார்க்குறதுக்கு அல்ஜீப்ரா யூஸ் பண்ணி போட்டால் 3 + 4 7 தான். ஆனால் ஃபேக்டாரியல்லாம் என்னது? கான்சிக்யூட்டிவ் ப்ரிசீடிங் கான்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ இது கரெக்டா? இல்லை. பாருங்க எல்ஹெச்எஸ் பாருங்க. LHS 3 ஃபேக்டாரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டாரியல். இப்போ 3 ஃபேக்டாரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டாரியல்னா என்னது? 4 இன்டூ 3 ஃபேக்டாரியல். கரெக்டா? இப்போ 3 ஃபேக்டாரியல் காமனாக எடுக்கிறேன். இப்போ 1 ப்ளஸ் 4. ஆன்சர் என்னது? 3 ஃபேக்டாரியல் இன்டூ 5. 3 ஃபேக்டாரியல் என்னது? 3 இன்டூ 2 இன்டூ 1 இன்டூ 5. 3 5s are 10. 10 3s are 30. இப்போ அப்படியே RHS வாங்க. RHS என்ன கொடுத்துருக்கு? 7 ஃபேக்டாரியல். 7 ஃபேக்டாரியல்னா 7 இன்டூ 6 இன்டூ 5 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 1. பாருங்க 7 6 are 42. ஆல்ரெடி 42வே பெரிய நம்பர் தான் 30யை விட. ஸோ 30 இஸ் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் 42. 30 is less than 42. 42 into
dot 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 1 பாருங்க 42 into 5 4s are 20 3 2s are 6 42 into 120 which will be a great value 120 into 42 0 4 2 to 40 plus 4 zeros are 0 2 4s are 8 4 so which is a big value see 0 4 10 5 5040 30 is less than 5040 hence which is not equal. So is 3 factorial plus 4 factorial equals 7 factorial means the answer is no. 3 factorial plus 4 factorial is not equals to 7. Next question, that is fourth one. If 1 by 6 factorial plus 1 by 7 factorial equals x by 8 factorial, find value of x. So either true 1 by 6 factorial plus 7 factorial 1 by 7 equals x by 8 factorial. இது எப்படி போடுறது? See 1 by 6 factorial plus 7th factorial na 7 into 6 factorial correcta equals 8 factorial. Maybe 8 factorial கூட 8 into 7 into 6 factorial ni எழுதலாம். So இங்க 6 factorial common இருக்க 1 by 6 factorial. இப்போ 1 by 6 factorial common எடுங்க 1 plus 1 by 7 equals x by 8 into 7 into 1 by 6 factorial. இப்படி எழுதலாமா கரெக்டா? Yes. So 1 by 6 factorial 1 by 6 factorial cancel ஆகுது. So இப்போ நம்மளுக்கு எல்லாமே natural numbers கிடைச்சிச்சா? Yes. இப்போ LHS எடுங்க left hand side 7 into 1 7 plus 1 by 7 equals x by what is 8 into 7 8 into 7 இப்போ 7 plus 1 என்னது 8 by 7 equals x into 8 by 7 நான் ஏன் மல்டிப்ளை பண்ணாம வச்சிருக்கேன்ட்டு இப்போ புரியும் ஏன்னா கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். So x equals 8 by 7 into 8 into 7 இப்போ என்ன ஆயிடுது 7 7 cancel. So x equals 64. ஆன்சர் என்னது x equals 64. Permutationsல வேற questions இல்ல. Lastly example sum. அதான் example 8 வந்து similar to sum fourth one. Example 7 similar to question number 5. Example 6 ரெண்டுமே போட்டு பார்த்தாச்சு. So example 5 ஒண்ணே ஒண்ணு இருக்கு. Evaluate 5 factorial easy நீங்க நாம போடலாம் 5 into 4 into till 1 multiply பண்ணணும். ஓகே அதே மாதிரி தான் 7 factorial இதுக்கு வந்திருக்கோம்ல 5 factorial திருப்பி மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ 7 into 6 into 5 factorial அதாச்சும் இந்த வர வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம் that is 120. 7 into 6 into 120 which is 120 into 6 6 zeros are 0 6 12s 720 720 into 7 0 4 1 7 7s are 49 50 5040 is the answer. So then இது நாம போட்டு பார்க்கல. What is 7 factorial minus 5 factorial? So what is 7 factorial? 7 into 6 into 5 factorial minus bracket போட்டுக்கோங்க ஏன்னா இது ஒரு தனி வேல்யூ. So minus 5 factorial 5 factorial காமனா இருக்கு. So காமனா வெளியே எடுத்துடலாம். So remaining இருக்கிறது 7 into 6 minus 1.
7 into 6 minus 1. So 5 factorial வந்து 120. 7 6 are 42. 42 minus 1 41. So 41 into 12 என்னது? 2 ones are 2. 2 fours are 8. Star 141 294. So 4 answer என்னது? 4920. நாம புக்ல இருக்கிற சொல்யூஷன் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எஸ், இதோட நம்மளோட மாடியூல் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மேக்ஸ் லேர்னிங் ஃபன். அண்ட் திஸ் இஸ் ஷியாம். தேங்க்யூ.